ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. இன்றைய நாளில் ஒரு இனிப்பான செய்தியை உன்னிடம் கூற வந்துள்ளேன். நீ பயந்து கொண்டே இருந்தாயல்லவா? இது சரியாக நடக்குமா, நான் நினைத்தபடியே நடந்து முடியுமா என்று மனதில் போட்டு குழம்பிக் கொண்டிருந்தாயல்லவா? இதோ உன்னுடைய விருப்பப்படியே எல்லாம் நடந்து முடியப் போகிறது. இந்த இனிப்பான செய்தியை உனக்காகவே நான் கொண்டு வந்துள்ளேன் தங்கமே. இந்த ஆசைகளை பெற்றுக்கொண்டே இந்த நாளையும் துவங்கு என் தங்கமே. வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக நீ வாழ நினைக்கும் என் பிள்ளை நீ. மனம் உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. என் தங்கமே, உன்னுடைய மனம் என்பது நான் வசிக்கும் கோவில். அந்த கோவிலில் என்னுடைய மனமது இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. என்னை காண வந்த என்னுடைய பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எதற்கு தெரியுமா தங்கமே? நீ இன்னும் வளரவே இல்லை. மனதளவில் நீ இன்னும் சிறு பிள்ளையாகத்தானே இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சிற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது என் தங்கமே. ஏனென்றால் அது ஒரு தாயாக எனது கடமையாகும். உன்னுடைய மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழுந்தது. அது ஏனென்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என் தங்கமே. என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் தெளிவாக இருக்கத்தான் வேண்டும். அதற்காகத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன்னுடைய மனதில் எழுந்த அத்தனை எண்ணங்களையும் நான் அமைதியாக்க வேண்டியுள்ளது என் தங்கமே. நீ இப்பொழுது உன்னுடைய துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் என் தங்கமே. இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடத்திலும் உன்னுடைய மனதிலும் உன்னுள்ளும் எழ ஆரம்பிக்கும். இத்தகைய தருணத்தில்தான் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை ஆட்டி படைக்கிறது என் தங்கமே. இது மாதிரியான துன்பங்கள் நிறைந்த காலத்தில் நீ மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எந்த ஒரு மாயையும் உன்னை ஆட்கொள்ள முடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் காலம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையை மேடு பள்ளம் இல்லாத இடமென்று ஒன்றுமே கிடையாது என் தங்கமே. அதுதான் உன்னை யாரென்று உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தும். இங்கே எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை, பெரியதாக இருப்பதும் இல்லை. சிறியதாய் இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம். ஒரு நாள் நான் இப்படித்தான் வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக. அதே போல வளர்ந்து கொண்டிருக்கும் சிறிய மரங்களை பெரிய மரங்கள் கவனித்து கொள்ளுமாம். நம்மால் முடிந்த அளவிற்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறே செய்யுமாம். அதே போலவே அந்த மரங்கள் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை அதுவும் செய்யும். அவ்வாறே ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொண்டு நாளடைவிலேயே அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறிவிடும். இங்கே முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம், இது போதாது, வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நந்தவனம் அங்கே தோன்றி இருக்க முடியாது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மன நிறைவு பெற்று அடுத்தடுத்து சிறிய மரங்கள் வளரவும் உதவி செய்தது. அவற்றைப் போலவே தான் மனிதனும் எண்ணினான் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறிவிடும். நீ உன்னுடைய மனதிற்கு நன்றாகத்தான் வாழ்வாய். ஏனென்றால் நீயும் அந்த மரத்தை போலத்தான். நீ ஒரு பக்கம் வளர வேண்டி இருந்தாலுமே கூட மற்றவருக்கு உதவி புரியும் குணமும் நிறைவாய் உனக்கு இருக்கிறது என் தங்கமே. அதனால் தான் கூறுகிறேன், நீ நன்றாக வாழ்வாய். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றென்றும் உண்டு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றை பற்றியும்
என்னிடம் நீ வந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தங்கமே. ஏனென்றால் நடந்த எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருப்பவள் நான் அல்லவா? இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்காதே என் தங்கமே. நடக்க வேண்டுமா நடக்கக்கூடாதா என்று முடிவெடுப்பவள் நானே இங்கு சர்வாதிகாரி. சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும் என் தங்கமே. இந்த அன்னையை அம்மாவாக பெற்ற நீ எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்? நானே உன் அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உலகில் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நானே அரவணைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவள், ஆட்டுவிப்பவள். எல்லா வர்க்கங்களின் மூலமாகத்தான் நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஊந்துபவள். நானே இங்கு சர்வாதிகாரி. ஒரு முறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். இது நடக்க தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் அது நடக்காது என் தங்கமே. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நானே இங்கு சர்வாதிகாரி. இப்பொழுது உன்னுடைய மனதில் ஓடும் என்ன ஓட்டங்களை நான் அறிந்தே இருக்கின்றேன் என் தங்கமே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை குழந்தையே. அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் நீயோ அப்படி கிடையாது. உன்னுடைய பண்புகள் வேறு. நீயும் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய் என் தங்கமே. அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் விழுந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் விழுந்துவிடும். அது உன்னுடைய நிம்மதியின் கதவை மூடியும் விடும். அந்த கதவிற்குள் சிக்கிக்கொண்டு விடாதே செல்லமே. நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த அறிவுரை உன்னுடைய ஆன்மாவிற்கல்ல, மாயை நிறைந்த உன்னுடைய மனதிற்கு மட்டுமே. அதனால் உனக்கு அரணாய் என்னை இருப்பவர்கள் உன்னை நெருங்காமல் நானே பார்த்து கொள்ளுவேன். உன்னுடைய மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள் நான். இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன்னுடைய மாயைகளுடன் போராடி கொண்டிருக்கின்றேன் தங்கமே. அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க, உன்னை காப்பாற்ற அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீருவேன் தங்கமே. உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள், சிந்தனைகள் என எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன் என் தங்கமே. உன்னுடைய மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கு எந்த நிலைமை என்றால், வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா என் தங்கமே? அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழிவாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே தங்கமே. இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் நான் கூறுகின்றேன். அவர்களைப் போல் நீயும் இருந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு என் தங்கமே? ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு என்ன நேர்ந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையும் கைவிட்டு விடாதே தங்கமே. அதுவே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கை கொடுக்கும் என் தங்கமே. உன் அன்னையாகிய நானே உன் கூடவே நின்று அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான விஷயங்களை நீ ஆசைப்பட்டு அடைவதற்கான லட்சியத்தில் நீ முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தடைகளும் தடங்கல்களும் வருகிறது என்று எனக்கு தெரியும். நீ நினைத்த விஷயங்கள் நடக்காமல், நீ கேட்டது கிடைக்காமல் தாமதமாகி கொண்டிருப்பதை நான் பார்த்ததால்தான் அதை அப்படியே உன்னிடம் ஒப்படைப்பதற்காக உனக்கான வரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைத்தது போல நடக்காத பொழுது
நீ அதை அடைவதற்கான வழியை தான் மாற்ற வேண்டுமே தவிர்த்து அந்த லட்சியத்தையே மாற்ற வேண்டும் என்று யோசிக்காதே. என் தங்கமே, நீ நினைத்ததும் நீ ஆசைப்பட்டதும் உன்னுடைய லட்சியமும் எல்லாமே சரிதான். ஆனால் நீ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுத்த பாதைதான் தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வேறொரு வழியை யோசித்தால் உனக்கான நல்ல வழியை உன் அன்னை நானே காட்டுவேன். என் தங்கமே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கும். ததாஸ்து என்று சொல்லி ஆசிர்வதிக்கத்தான் உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்களோ என்று நினைத்து ஏதாவது செய்வதற்கு நீ யோசித்து கொண்டும் தயக்கம் கொண்டும் வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சிரிக்க முடியாமல் போய்விடும் செல்லமே. சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டோ சிரித்து கொண்டோ கேலி செய்து கொண்டோ எக்காரணமிட்டு சிரித்து கொண்டும் தான் இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் வாய், அவர்களின் பேச்சு, அதை பற்றி நீ ஏன் சிந்திக்க வேண்டும்? உன்னுடைய செயலை நீ நினைத்தது போல செய்து கொள். இன்று இல்லாட்டியும் கூடிய விரைவில் உனக்கான விஷயங்களை நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம். ஆனால் உன்னை கண்டு கொள்ளாமல் கடந்து போனவர்களை நீ தேட வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை உயரிய எல்லைக்கு மாறிய பிறகு அவர்களே தானாக உன்னை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன் அன்னை நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். என் தங்கமே, ஏன் தெரியுமா? உன்னை சுற்றி இருப்பவர்களின் பல பேர் மனதில் என்ன இருக்கிறது என்று உனக்கு நன்றாக தெரியுமா? மற்றவர்கள் செய்தால் தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே விஷயத்தை அவர்கள் செய்தால் மட்டும் அது சரி என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குறுக்கு புத்தி கொண்டவர்களின் கலியுக கால மனிதர்களாகத்தான் எல்லாரும் இருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் நெருக்கடியும் உனக்கு கவலைகளை கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் நினைத்து வருத்தப்படாதே. நிலவை சுற்றி இருள் அதிகரிக்கும் பொழுதுதானே அந்த நிலவின் வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக தெரியும். அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகரிக்கதான் இதையெல்லாம் முடிந்து போய் உனக்கான சந்தோஷம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில சமயங்களில் நடக்காத விஷயங்களும் உனக்கு நன்மைக்கு தான் என்று புரிந்து கொள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த விஷயம் நடக்கவில்லை, இந்த விஷயம் நடக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே, அது உனக்கு நடக்காதது என்பது நன்மைக்காக என்பதை புரிந்து கொள். துவங்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே இது கஷ்டமோ என்று யோசிக்காதே. லட்சியம் என்பதை மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் அதற்கான வேலையையும் முயற்சியையும் நீ தொடர்ந்து செய்தாயானால் அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் உன்னுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்றி காட்சி விடுவேன். என் செல்லமே, உன்னுடைய கனவுகளுக்கு உயிர் கொடு. நீ ஆசைப்பட்டதை அடைய முயற்சி செய். நாளை என்று தள்ளி போடாதே. இன்றே துவங்கு. என்று ஒரு நாள் கிடைக்க போகும் வெற்றி விரைவில் உனக்கு கிடைக்கும்படி உன்னுடைய அன்னை உன்னை நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன். எது உன்னையும் உன் மனதையும் பலவீனப்படுத்துகிறதோ தயக்கமில்லாமல் நீ அதை தூக்கி எறிந்துவிடு என் செல்லமே. எதுவும் மனதிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறதோ அது எப்பொழுதும் உன்னுடைய அருகிலேயே வைத்துக்கொள். உன் அன்னையும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். உன்னை மதிப்பவர்களிடம் நீ தாழ்ந்து போய் பணிவோடு பேசுவதில் தவறு கிடையாது. ஆனால் உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்பவர்களிடம் நீ பேசவே வேண்டாம். நீ வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக அவர்களை நீ பேச வைக்கலாம். நீ உயர்வான வாழ்க்கையை வாழும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி பேசும்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் செல்லமே. அதே நேரத்தில் அதே போல நீயும் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதனையும் தாழ்வாக நினைக்காதே. ஏனென்றால் பணமும் சரி வாழ்க்கையும் சரி நிரந்தரமில்லாதது. எந்த நொடியில் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிவிடும். கோடியில் இருப்பவர் மேலே உயர்வார். மேலே உயர்ந்த வாழ்க்கையை வாழ்பவர்
தெருக்கோடியில் போய் நிற்கக்கூடிய நேரம் வரும். அதனால் யாரிடமும் இருக்கும் செல்வத்தை வைத்தோ காசை வைத்தோ பணத்தை வைத்தோ அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காதே செல்லமே. எல்லாரையும் மனிதர்களாக மட்டுமே நினை. விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் எப்பொழுது யாருக்கும் தெரியாதோ அதே போலத்தான் சிலரது வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் வெளியில் தெரிவதில்லை. உன்னுடைய கஷ்டங்களையும் நானே தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் தங்கமே. இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.